தொழிற்பெயர். முதல் படத்தில் உழவர் செய்யும் செயல் என்ன? உழவர் உழுதல் என்னும் செயலை மேற்கொள்கிறார். இரண்டாவது படத்தில் தையல்காரர் செய்யும் செயல் என்ன? தையல்காரர் தைத்தல் என்னும் செயலை மேற்கொள்கிறார். உழுதல், தைத்தல் என்பன செயல்களின் பெயர்களாக அமைகின்றன. இவ்வாறு ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு: படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல். மேற்கண்ட சொற்கள் அனைத்தும் ஒரு செயலின் பெயராக அமைகிறது. தொழிற்பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. படர்க்கை இடத்தில் மட்டும் வரும். தொழிற்பெயரை 1 விகுதி பெற்ற தொழிற்பெயர், 2 முதனிலை தொழிற்பெயர், 3 முதனிலை திரிந்த தொழிற்பெயர் என வகைப்படுத்துவர். நாம் முதலில் பார்க்கக்கூடியது விகுதி பெற்ற தொழிற்பெயர். வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயராகும். எடுத்துக்காட்டு: நடத்தல். இச்சொல்லில் நட என்பது வினைப்பகுதி ஆகும். தல் என்பது தொழிற்பெயர் விகுதி ஆகும். இவை இரண்டும் சேர்ந்து நடத்தல் என்னும் தொழிற்பெயராக மாறுகின்றது. உண்ணல். இச்சொல்லில் உன் என்பது வினைப்பகுதி ஆகும். அல் என்பது தொழிற்பெயர் விகுதி ஆகும். இவை இரண்டும் சேர்ந்து உண்ணல் என்னும் தொழிற்பெயராக மாறுகின்றது. வாழ்வு. இச்சொல்லில் வாழ் என்பது வினைப்பகுதி ஆகும். உ என்பது தொழிற்பெயர் விகுதி ஆகும். இவை இரண்டும் சேர்ந்து வாழ்வு என்னும் தொழிற்பெயராக மாறுகின்றது. வாழ்க்கை. இச்சொல்லில் வாழ் என்பது வினைப்பகுதி ஆகும். கை என்பது தொழிற்பெயர் விகுதி ஆகும். இவை இரண்டும் சேர்ந்து வாழ்க்கை என்னும் தொழிற்பெயராக மாறுகின்றது. தொழிற்பெயர் விகுதிகள்: தல், அல், அம், ஐ, கை, வை, மை, கு, பு, உ, தி, சி, வி ஆகியன தொழிற்பெயர் விகுதிகள் ஆகும். தொழிற்பெயர் விகுதிகளுக்குரிய எடுத்துக்காட்டுகள்: தருதல். இச்சொல்லில் தல் என்பது தொழிற்பெயர் விகுதி ஆகும். கூறல். இச்சொல்லில் அல் என்பது தொழிற்பெயர் விகுதி ஆகும். ஆட்டம். இச்சொல்லில் அம் என்பது தொழிற்பெயர் விகுதி ஆகும். விலை. இச்சொல்லில் ஐ என்பது தொழிற்பெயர் விகுதி ஆகும். வருகை. இச்சொல்லில் கை என்பது தொழிற்பெயர் விகுதி ஆகும். பார்வை. இச்சொல்லில் வை என்பது தொழிற்பெயர் விகுதி ஆகும். போக்கு. இச்சொல்லில் கு என்பது தொழிற்பெயர் விகுதி ஆகும். நட்பு. இச்சொல்லில் பு
என்பது தொழிற்பெயர் விகுதி ஆகும். மறைவு. இச்சொல்லில் உ என்பது தொழிற்பெயர் விகுதி ஆகும். மறதி. இச்சொல்லில் தி என்பது தொழிற்பெயர் விகுதி ஆகும். உணர்ச்சி. இச்சொல்லில் சி என்பது தொழிற்பெயர் விகுதி ஆகும். கல்வி. இச்சொல்லில் வி என்பது தொழிற்பெயர் விகுதி ஆகும். செய்யாமை. இச்சொல்லில் மை என்பது தொழிற்பெயர் விகுதி ஆகும். முதனிலை தொழிற்பெயர். வானில் இடி இடித்தது. சோறு கொதி வந்தது. முதல் தொடரில் உள்ள இடி என்னும் சொல் இடித்தல் என்னும் சொல்லின் பகுதியாகும். இரண்டாவது தொடரில் உள்ள கொதி என்னும் சொல் கொதித்தல் என்னும் சொல்லின் பகுதியாகும். இந்த பகுதி சொற்களை முதனிலை என்பர். இவ்வாறு முதனிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதனிலை தொழிற்பெயர் என்று அழைக்கப்படும். முதனிலை தொழிற்பெயருக்கு மேலும் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். செல்லமாக ஓர் அடி அடித்தான். அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார். மேற்கண்ட தொடர்களில் அடி என்னும் சொல்லும் புகழ் என்னும் சொல்லும் விகுதி பெறாமல் தம் பொருளை உணர்த்துவதால் இந்த சொற்கள் முதல்நிலை தொழிற்பெயர் ஆகும். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். தொழிற்பெயரின் விகுதியை பெறாத முதல்நிலை திரிந்து, அதாவது மாறுபட்டு வருவது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு: தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன். உணவின் சூடு குறையவில்லை. இந்த எடுத்துக்காட்டுகளில் பெரு என்னும் முதல்நிலை பேறு என்றும், சுடு என்னும் முதல்நிலை சூடு என திரிந்து தொழிற்பெயர்களாக மாறி உள்ளன. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயருக்கு மேலும் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். விடு. விடு என்பது வீடு என திரிவது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயராகும். மின். மின் என்பது மீன் என திரிவது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயராகும். கொல். கொல் என்பது கோல் என திரிவது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயராகும். உடன்படு. உடன்படு என்பது உடன்பாடு என திரிவது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயராகும்.